ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மீது பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உற்சாகமா ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏசு ராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறாரா இல்லையா? நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு கொண்டாட்டமா நம்ம அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுவோமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவர் அவர். ஹல்லேலூயா. மன்னிப்பதில் வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம கூட நிறைய நேரம் மன்னிக்க மாட்டோம். ஆனா நம்மள எப்போதும் நம்ம தப்பு செஞ்சுட்டு போய் நின்னா நம்மள மன்னிக்கிற ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. அவர் உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இப்போ நம்மலாம் நான் டீனேஜ் இல்லை, நீங்களாம் டீனேஜர்ஸ். ஆமென். அந்த ஏஜில் நம்மளை யார் காண்கிறா அப்படின்னு ஒரு சென்ஸ் நமக்கு இருக்குமா இல்லையா? இருக்கும்ல, ஆப்வியஸா இல்லை? அது இட்ஸ் ஃப்ளஷ், அது நமக்குள்ளே வர்றது. ஆனால் யார் நம்மளை காண்கிறார்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பிஸியாக இருந்தா நீ போ, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுகிறேன். ஆனால் ஒருத்தர் எப்போதும் நம்ம நினைவாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. There is one person who is always thinking about you. எப்போதும், not even 1 second கூட நம்மளை பற்றி யோசிக்காம இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ அன்பா, அவ்வளோ கரிசனையா, அவ்வளோ இரக்கமுள்ளவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அவரை நம்ம கொண்டாடி அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா.
அது இருதயத்தில் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்கிறோம் பாருங்க, என் நினைவாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. என் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா. அப்போ நம்ம எப்படி போகணும்? நம்ம மம்மி டாடி இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மம்மி டாடி இதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அவங்க அன்பாக இருக்காங்கன்னா நம்ம ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஓடி போய் நம்ம நினைவாக இருக்கின்ற ஒருத்தர் ஏசப்பா. ஹல்லேலூயா. அவரிடத்தில் நம்ம ஓடி போய் நம்ம அவரை ஆராதிக்கணும், ஹக் பண்ணணும், அரவணைக்கணும். ஏன்னா அவர் தான் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை மறவாமல் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உணர்ந்து பாடாச்சே எவ்வளோ அன்பாக இருக்காரு. அதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தில் போய் அன்பை தேடுறோமே, இந்த உலகத்தில் போய் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறோமே, நிறைய நேரத்தில் அது மாறி போகும். ஹல்லேலூயா. உலகம் நிறைய நேரத்தில் நம்மளை திருப்பி விட்டுரும். ஆனால் ஜீசஸ் எப்போதும் நம்மளோட கூட இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோட அன்பை விட இந்த உலகத்தில் வேற எந்த அன்பும் பெரிதே இல்லை. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து பாடும் போது நமக்குள்ளேயே உற்சாகம் வந்துடும். ஹல்லேலூயா. பாடுவோமா? மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆவினாலே நம்மளை நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்கள் பயங்கள் எல்லாத்தையும் நீக்கிறவர். Thank you Jesus. பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். நம்மை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கெல்லாம் சந்தோஷம், எவ்வளோ பேருக்கெல்லாம் துக்கம்? யாருக்கும் இல்லை. ஓகே, வெரி குட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேகமே மகிமையின் மேகமே. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? மகிமையானவர். ஹல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? ஒருத்தர் சொல்லுங்க. கமான், நம்ம தானே இருக்கோம், வெக்கப்படக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்கடா.
ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை வழி நடத்துகிற மகிமையின் மேகமாய் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏகமாய் துதிக்கும் போது நம்ம மத்தியில் இறங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் நினச்சி பாருங்களேன். நம்ம அந்த மனசை விட்டு நம்ம பேசிட்டா அவர் அப்படியே வந்துடுவாராம். நம்ம மனசை விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவர் அதை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்ம துக்கமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், என்ன நம்ம லைஃப்பில் உள்ள ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் we just have to open our hearts. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்துட்டோன்னா அவர் அப்படியே நமக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன நம்மளுக்கு தேவையோ அவருக்கு தெரியும். அதனால நம்மளை நிரப்புற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, நீங்க வந்த போதும்பா, எல்லாம் நடக்கும். ஆமென். பாடுவோமா? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். எப்படி சொல்லணுமா? நேச மகன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, ஷபலரதே, thank you Jesus. எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. ஹல்லேலூயா. நடக்கும் பாதைதனில் நாள்தோறும் காட்டுமே. ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டயும் அட்வைஸ் போக தேவையில்லை. ஹல்லேலூயா. அவரே நமக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலமைகளையும் செவ்வையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு ஒருத்தர் தேவைன்னா அது ஏசப்பா மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வேற எந்த மனுஷனும் நமக்கு தேவையில்லை. அவர் கரத்தை நம்ம பிடித்து கொண்டோம்னா அந்த மகிமையின் மேகம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது போதும். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வந்துட்டாருன்னா எப்படிப்பட்ட செங்கடலோ எப்படிப்பட்ட யோர்தானோ நமக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
Thank you, Jesus. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. யாரெல்லாம் விசுவாசத்தோட சொல்றீங்க, நீங்க வந்தா போதும்பா, எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்மளால கூடாதுன்னு நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவன், ஹல்லேலூயா, நம்மளோடு கூட இருக்கிறார். எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, எதுக்கும் பயப்பட தேவையில்ல. உற்சாகமா எப்பொழுதும் நம்ம விசுவாசம் அவர் மத்தியில், அவர் மேல மட்டும் இருந்தா போதும். ஹல்லேலூயா. நம்மளை அழகாய் செவ்வையாய் நடத்துகிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை என் மனைவி கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வரவேற்போம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஒரு சிலர்லேருந்து ஆமேன் வர காணோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு உற்சாகமே இல்லையா? உற்சாகமாக தானே இருக்கிறீங்க. அது ஆமேன்னு சொல்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமா இல்லையே? ஆண்டோடைய கிருபையுள்ள கரம் நம்ம ஒவ்வொருவர் மேலும் அதிகமாக இருக்கிறது. உங்களை எல்லாம் இன்னைக்கு அநேக குவிட்ஸ் வச்சாங்க, நீங்கள் அதில் எல்லாம் கலந்து கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற தயவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படித்து பைஹார்ட் பண்ணிக்கோங்க. அப்போது நான் வருஷத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அந்த 365 நாட்களும் 365 வசனத்தை நீங்கள் படித்தா நிச்சயமாக உங்களால் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய புக்குங்கள்லாம் நம்ம ஸ்கூலில் கொடுக்குறாங்க, நம்ம படிக்கிறோம். அதை காட்டிலும் அது நம்ம வாழ்க்கைக்கு உயர்வை கொண்டு வரும். ஆனால் நம்ம ஆத்மா உயர்வடைய வேண்டுமானால், நம்ம கர்த்தராலே உயர்த்தப்பட வேண்டுமானால், இந்த வசனத்தையும் நம்ம பைஹார்ட் பண்ணும் பொழுது, அதை இருதயத்தில் வைத்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் மேன்மையான உயர்வை தருவார். ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிள்ளைகளுக்கு நான் தயவாய் கேட்டுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாவது நீங்கள் படித்து அதை எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும் பொழுது மனசில் ரொம்ப பதியும். அப்போது எழுதி பார்க்குறது மாத்திரம் இல்லை, அது உங்களுக்கு எந்த நாளும் மறக்காது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக தயவாய் சொன்ன இந்த ரிக்வெஸ்ட்டை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, அதை கடைபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி, கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இந்த மத்தியான வேலையிலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதருமா போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வரட்டும். ஆமேன். பரலோகத்திற்கும் இந்த பலிபீடத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டாகட்டும் ஐயா. நீங்கள் பேசுங்க. அன்று சிறிய சாமுவேலோடு நீர் பேசினீர் ஆண்டவரே, அதிசய அற்புதங்களை மகத்துவங்களை வெளிப்படுத்தினீர் அப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு பலனடைந்து உமக்காக எழும்பின சாமுவேலை போல நாங்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டு எங்கள் இருதயத்தில் வைத்து உமக்காக எழும்பி பிரகாசித்திட உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு நேராக இந்த நேரத்தில் கடந்து வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலும் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு அநேக நெருக்கத்தின் மத்தியில் இருந்த அந்த தாவீது இந்த அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக அந்த சங்கீதத்திற்கு மேல் பகுதியில் அடைப்பு குறிக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய மகன் ஆகிய அப்சலோம் அவரை துரத்தும் பொழுது
அந்த நெருக்கத்தின் நேரத்தில் அவர் தாவீதை தேவனை நோக்கி கூப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான். அதாவது இந்த சங்கீதத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று பார்த்தா, இந்த சங்கீதத்தில் சங்கீதம் 3:1 என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், எனக்கு அநேக சத்துருக்கள் உண்டு. அந்த அவங்களுடைய எண்ணிக்கை என்னன்னா ஒரு பெருக்க மாதிரி அதிகமாக இருக்கிறாங்க என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவனிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு, அதாவது எல்லாராலையும் கைவிடப்பட்டு யாராலையும் உதவி செய்ய முடியாத நிலைமையில், யாரும் அவரை கண்டுகொள்ள முடியாத நிலைமையில், யாரும் அவனை தூக்கி நிறுத்த முடியாத நிலைமையில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழல் போன்ற காணப்படுகிற ஒரு காரியம். அந்த நேரத்தில் தான் தாவீது பக்தன் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி செபிக்கிற ஒரு வார்த்தை தான் சங்கீதம் 3:4 வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலளித்தார். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா பதில் கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்காத தேவன் அல்ல. வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் ஏறெடுக்கிற சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் செபத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அநேகரிடத்துல பேசும்போது அவங்ககிட்ட இருந்து பதில் வராது. ஆனால் நமக்கு பிரியமானவங்கள்ட்ட பேசும்போது நம்முடைய வார்த்தை மிகமாய் கவனித்து நமக்கு அதிக பதிலை சொல்லுவாங்க. அதே போல தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலளித்தார். இன்னும் வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய செபத்தை கேட்குற ஆண்டவர். நீங்களும் நானும் சின்ன வார்த்தையில் ஒரு செபம் ஏறெடுக்கப்பட்டாலும் மணிக்கணக்காய் நம்ம ஆண்டோடைய பாதத்தில் இருந்து நம்ம அநேக காரியங்களுக்காக செபித்தாலும் அந்த எல்லா செபத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பதில் தருகிற தேவன். வேதம் இப்படியா சொல்லுகிறது, எங்கள் செபத்தை கேட்கிற தேவனே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்துல வந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்து கேட்கிறவர், அவர் செவி சாய்க்கிறவர், பதில் தந்து நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி இந்த தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகிருக்கிறாங்க, எனக்கு எதிரடையா எப்படியாய் சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த தாவீது என்ன செய்கிறாரு, பயப்படலை, சூழ்நிலையை கண்டு பயப்படலை. தன்னை சூழ்ந்திருக்கிற காரியங்களை குறித்தோ நெருக்கத்தை குறித்தோ அந்த சத்துருக்குடைய உபத்திரங்களை குறித்தோ அவனுக்கு உண்டான கஷ்டத்தை குறித்தோ அவன் கவலைப்படலை. அவன் செய்த ஒரே காரியம், அவனுக்கு தெரிந்த ஒரே காரியம், பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அதாவது நான் ஒரு சிலர் கூப்பிடுவது மற்றவங்களுக்கு கேட்காது, ஆனால் தாவீது பக்தன் சொல்லுகிறார், இங்கே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதே சத்தமிட்டு கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறோமோ, இப்போ வெகு தூரத்தில் இருக்கிறவங்கள நம்ம கூப்பிடணும்னா மெதுவாக கூப்பிட்டா அவங்களுக்கு காது கேட்காது, ஏன்னா நம்முடைய சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதிக தூரத்தில் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லணும், ஒன்று பேரிட்டு சொல்லி நம்ம கூப்பிடணும், இல்லை நாம் அவங்களுக்கு வைத்த ஒரு அடையாளத்தை வைத்து சொல்லி அவங்கள கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டாதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் தாவீது பக்தன் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், உதவியற்ற சூழ்நிலையிலும், எல்லாம் அந்த சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களை உடையவராய் இருந்தார். எப்பொழுதுமே நமக்கு எந்த நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கம் நம்மளை எவ்வளவுதான் நெருக்கி போட, அவிழ்த்து போட நினைத்தாலும் அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான நிலைகளில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு விதமான நெருக்கங்கள் வரும். எனக்கு வந்த நெருக்கம் உங்களுக்கு வராது, உங்களுக்கு வந்த நெருக்கம் எனக்கு வராது. அப்போது நான் அந்த நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் நம்மளை நடத்துகிற ஆண்டவரை, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே நடத்தி கொண்டு போகிற கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் என்று சொல்லி தாவீது பக்தன் ஆலோசனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டியது, நாம செபித்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்ற தலைப்பில் உங்களோடு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் தாவீது அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 3:3 அவர் சொல்லுகிறார், நீர் என் கேடகமாய் இருக்கிறீர், நீர் என்
மகிமையுமாய் இருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துவீர். இந்த 3 காரியங்களும் அவருடைய மனதில் அதிகமாக இருக்கிறது. நீர் என் கேடகமாக இருக்கிறீர். கேடகம் என்றால் ஒரு பாதுகாப்பு. அவருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும், இந்த நெருக்கமான காரியத்திலும், அநேகர் நெருக்கினாலும், அவர்களை ஒடுக்க நினைத்தாலும், பெற்ற மகனே அவரை துரத்தி கொண்டு வந்தாலும், அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் அவர் நன்றாய் அறிந்து கொண்ட ஒரு காரியம், என் தேவன் எனக்கு கேடகமாக இருக்கிறார். எனக்கு அவர் பாதுகாப்பை, என் மகனுடைய கரத்தில் நான் விழாதபடி, என்னை நெருக்கி இருக்கிற இவங்க கரத்தில் நான் விழாதபடிக்கு, என்னை சூழ்ந்திருக்கிற இந்த சூழலுக்குள்ளே நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை என் கர்த்தர் என்னை தூக்குவார், என்னை நிறுத்துவார், என்னை காப்பாற்றுவார் என்ற உறுதியான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த தாவீது பக்தனுக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, இவ்வளவு பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும், இவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலும், இப்படி இருளான காரியங்கள் மத்தியிலும், இவ்வளவு நெருக்கடியின் நேரத்திலும், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அதிகமாய் நெருங்கின நேரத்திலும் ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று விசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு மகிமையாய் இருக்கிறீர், மகிமையாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்போது மகிமை என்று சொல்லும்போது காலை வேளையில் செய்தியில் அருமையான பாஸ்டர் நமக்கு அந்த மகிமை குறித்து அதிகமாக விளக்கமாக சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். மகிமை என்ற வார்த்தை உங்களை உயர்த்துகிற ஒரு காரியம். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஊழியமாக இருந்தாலும், சாட்சியின் வாழ்க்கையாக இருந்தாலும், பரிசுத்தமாக இருந்தாலும், கீழ்ப்படிதலாக இருந்தாலும், அந்த கீழ்ப்படிதலுக்கு பரிசுத்தத்திற்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள ஆசீர்வாதம், அந்த பரிசுத்தத்திற்கு உண்மையின் ஜீவியம், இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? மகிமையாக இருக்கும். அந்த மகிமை என்பது புரிந்து கொள்ளும்படி சொல்லுமானால், நீங்கள் இப்போ சாட்சியாய் வாழும் பொழுது உங்களை குறித்து உங்கள் பெற்றோர்களோ, இல்லை உங்கள் ஆசிரியர்களோ, இல்லை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் செய்கிற சக நண்பர்களோ உங்களை குறித்து சாட்சி சொல்லும்போது அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும். அதனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் மகிமையின் தேவன். அவருக்குள்ளே மகிமை அவ்வளவு இருக்குது, அவருக்குள்ள ஐஸ்வர்யம் அவ்வளவா இருக்கிறது, அவருக்குள்ளே ஞானம் அவ்வளவா இருக்கிறது, அவருக்குள்ளே இல்லாத ஒன்றுமே இல்லை. அதனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையை இந்த தாவீது பக்தன் அதிகமாய் அறிந்து கொண்டபடினாலே, புரிந்து கொண்டபடினாலே, சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய மகிமையுமாய் இருக்கிறீர். அடுத்து அவர் சொல்லுகிறார், நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். அப்போ என் தலையை மனுஷன் உயர்த்த முடியாது, நானா உயர்ந்திருக்கேன்னு சொல்லவும் முடியாது. என் தலையை உயர்த்தணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி நிச்சயத்தோடு தீர்மானத்தோடு அவர் சொல்லுகிற ஒரு உறுதியான வார்த்தை தான் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும், விடுவிக்க கூடாதபடி காணப்படுகிற சூழ்நிலையாக இருந்தாலும், இதை தாண்டி போக முடியாத காரியங்களாக இருந்தாலும், இதை சகித்து கொள்ள முடியாத காரியங்களாக இருந்தாலும், இதை சந்தித்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையில் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இந்த அடுத்து இப்போ உங்களுக்கு மிட்டம் ரிவிஷன் டெஸ்ட் நடந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். 11th 12th 10th பிள்ளைங்களுக்கெல்லாம். அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாமு குறித்த ஒரு பயம், நடுக்கம், திகில் இப்படி இருக்கும். இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களை உயர்த்துகிற ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்குற ஞானத்தை கொடுக்குற அந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு பலன் தந்து, ஞானம் தந்து, அறிவு தந்து, உங்களை வழி நடத்தி, உங்களை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீர் என்னுடைய மகிமை. நீங்கள் ஆண்டவருக்காக குடும்பத்தின் மத்தியிலும், பள்ளியின் மத்தியிலும், கல்லூரியின் மத்தியிலும், வேலை ஸ்தலத்திலும் நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் மத்தியிலும், உங்களோடு உடன் பிறந்த சகோதரர்கள் மத்தியிலும் நீங்கள் என்ன செய்யணும்? சாட்சியாய் வாழணும். உங்களை குறித்து அவங்க சொல்லணும், என்னை குறித்து என் வீட்டார் சொல்லணும், என்னை குறித்து என்னுடைய உடன் பிறந்தவர்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்.
அப்பதான் நாம சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு மகிமையான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார், நான் நினைக்காத காரியத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு அற்புதமாய் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். அப்போ அவரே நமக்கு மகிமையின் தேவனாய் இருக்கிறபடினால அந்த மகிமையுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அப்படி நாம வாழும் பொழுது நிச்சயமாக நீங்க இருக்கிற படிக்கிற ஸ்தலமா இருந்தாலும் இல்லை கல்லூரி இடமா எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே உங்கள் தலையை ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் உயர்த்துவார். ஒரு நாளும் இதில் சந்தேகப்படவே வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியாக செஞ்சால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருடைய தலையும் உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன். அவர் அடிக்கடி சொல்லுகிற அந்த தாவீது பக்தனுடைய வார்த்தை, நீர் என்னுடைய தேவன். அநேக சங்கீதத்தில் நீரே எனக்கு தேவன், நீரே எனக்கு கோட்டை, நீரே எனக்கு பலன் என்றெல்லாம் சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதம் 18:2 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த இடத்துல எத்தனை என் என்று வருது நீங்கள் பாருங்க. அப்போது ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக, ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக, அவருடைய மகிமைக்குள்ளாக நீங்களும் நானும் சாட்சியாய் வாழும் பொழுது அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட உயர்வு மேன்மைகள் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக சங்கீதம் 84 அதிகாரம் 11 வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். வசனம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சூரியமும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ நீங்கள் உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையான உயர்வை ஆண்டவர் உங்களுக்கே தருவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா வசனம் வரும் பொழுதே நம்முடைய இருதயம் அதை உட்கொள்ளணும். ஆமேன் அல்லேலூயான்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அந்த வசனம் உள்ளே போய் கிரியை செஞ்சிட்டே இருக்கும். ஏதோ சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. வசனத்தை கேட்கும் பொழுதே அதை நம்ம உட்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எப்படி நமக்கு முன்பதாக அநேக பதார்த்தங்களை நமக்கு பிரியமானதெல்லாம் வச்சா அதை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள என்ன வரும்? ஆசை உணர்வு வரும் தானே, சாப்பிடணும்னு நினைப்போம் தானே. அதே போல தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்ய வேணும்? உத்தமமாய் நடக்கிறவர்களாய், அதை உட்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தரால் வருகிற அந்த நன்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரை குறித்து நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி. நம்முடைய கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் நமக்கு இரக்கத்தை அருளுகிற தேவன். அது மாத்திரமல்ல, அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மேல் வைத்த அந்த கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட அளவில்லாத கிருபையை கொடுத்து உங்களை வழிநடத்தி வருகிறார், காப்பாற்றி வருகிறார், உங்களை பாதுகாத்து வருகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை வாட்ச் பண்ணுற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அது தெரியும். ஏன்னா சத்துருக்கு அது நிச்சயமாக தெரியும். நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு வேலி அடைத்த ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். அதைத்தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார். அந்த கிருபை நம்ம என்ன சொல்லுகிறதா? சூழ்ந்து கொள்ளுகிறதாம். அந்த கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவுடைய நாமத்தின் கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையும் மகிமையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நமக்கு கொடுப்பார். அருளுவார்னா கொடுப்பார் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய கிருபையை நாம் அதிகமாய் சூழ்ந்து கொண்டு நம்ம நிற்கும் பொழுது அந்த கிருபையானது நமக்கு என்ன செய்கிறது? தேவ மகிமையை
கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ அந்த கிருபையே நமக்கு கிருபையாய், அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சூழ்ந்து கொள்ளுகிற அந்த கிருபை தேவனுடைய மகிமையாய் மாறுகிறது. அந்த தேவ மகிமை, கிருபையும் மகிமையும் நமக்குள்ளே இருக்கும்போது, நம்மை சுற்றிலும் காணப்படும் போது, அதுவே நமக்கு கேடகமாக, பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமே ஒரு நாளும் இல்லை. கிருபை என்பதற்கு தேவன் தருகிற நிச்சயமான ஒரு பாதுகாப்பு. நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தருகிறார், ஆனால் ஆண்டவரே இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார் தானே என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வரலாம். நிச்சயமாக அதுக்கு நான் அர்த்தத்தை சொல்கிறேன். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார். ஏன்னா எல்லா மனுஷருக்காகவும், இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காகவும் இரத்தத்தை சிந்தினார். ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைத்தருளினார். ஸோ ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு அதிகமான பாதுகாப்பு, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு விதமான பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு ஆத்மா கூட அழிவுக்குள்ளே போகிறதோ நஷ்டம் அடைவதையோ யார் விரும்பலை? கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அப்போ எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறபடினால ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் விசேஷித்த பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் எப்பவுமே கர்த்தர் காண்பித்து கொண்டே தான் இருப்பார். அவங்களுக்கு நேரிட காட்டிலும் அதே பிரச்சனை தான் நமக்கு இருக்கும். நம்ம செபித்து ஜெயம் எடுத்திருப்போம், அவங்க அந்த பிரச்சனைக்குள்ள மூழ்கி போய் வேற மனநிலையில் இருந்திருப்பாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கும் அவங்களுக்கும் காண்பிக்கிற ஒரு வித்தியாசம். ஸோ கர்த்தருடைய கிருபையை நம்ம அந்த பாதுகாப்பை விட்டு ஒரு நாளும் வழிவிலகி போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இப்போ கர்த்தருடைய கிருபை என்றால் என்னன்னா, தகுதியில்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற இரக்கம், தயவு, கிருபை, இதுதான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளனா, நீங்களும் நானும் ஆண்டோடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை என்கிற அந்த சூழலை, கிருபை என்னை சுற்றிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்துள்ளது என்ற வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருவரை சுற்றிலும் கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோபையும் அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவருடைய கிருபையின் பாதுகாப்பு இருந்தது தானே. அதே போல தான் உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவருடைய பாதுகாக்கிற கிருபை நம்மை சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஒரு கிருபை. அந்த கிருபை என்னன்னா, உங்களை தாங்கிறது, உங்களை ஏந்துகிறது, உங்களை சுமக்கிறது, உங்களை தப்பு வைக்கிறது, உங்களை உயர்த்துகிறது, உங்களை மேன்மைப்படுத்துகிறது, உங்களை என்ன செய்கிறது? வழிநடத்தவும் செய்கிறது. அப்போது ஆண்டவருடைய வார்த்தையின் கிருபையை நாம் அதிகமாய் உணர அப்போது அதிகமாய் உணரணும்னா எப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தால் தான் உணர முடியும். செபிக்காமல் ஆண்டவரே உங்கள் கிருபை எப்படி இருக்குன்னு உணர முடியாது. நீங்கள் கிருபையை உணரணும்னா, நீங்கள் உங்கள் வயசில், நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன வயசோ உங்கள் வயசு, அந்த உங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் ஆண்டோடைய பாதத்திலிருந்து, ஆண்டவரே உங்கள் கிருபை என் மேலே எவ்வளவா இருந்ததுன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, நீ பிறக்கும்போது இந்த சூழலில் இருந்தோம் குடும்பம், நீ இப்போ வளரும்போது இந்தந்த காலகட்டத்திலலாம் உன்னை கர்த்தர் நடத்தி காப்பாற்றி வந்தார், நான் செபித்தேன், உன்னை கர்த்தர் பாதுகாத்தார், உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்தது, என் செபத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்தார் என்றெல்லாம் நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தானே. அதே போல தான் அந்த கிருபையை நம்ம உணரணும்னா, நம்ம அதிகமாய் ஆண்டோடைய பாதத்தில் அமரும் பொழுது தான் அவர் கிருபையை அதிகமாய் உணர முடியும். ஆண்டவரே இவ்வளவாய் என்னை ரட்சித்தீரே. ரொம்ப வேண்டாம், கடந்த வருஷம் இல்லை 2000 அந்த கொரோனாவுக்கு முந்தின 2019க்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், அதற்கு பின்பதாக ஒரு சில 2 வருஷமாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவங்களுக்கெல்லாம் அந்த கிருபை இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் நீங்களும் நானும் அந்த கொரோனா பீரியடெல்லாம் தாண்டி தான் வந்தோம். ஆனால் 2024 வருஷம் உங்களுக்கு நினைவு தெரிந்த எத்தனை சூழல் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ காரியங்கள் நடந்தது. அது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்தி வந்தார் இல்லையா, பாதுகாத்து வந்தார் இல்லையா, உங்களை போஷித்தார் இல்லையா,
உங்களை நான் விடுவித்தார் அல்லவா, இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லவா, அதுதான் தேவனுடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அதை நம்ம நினைச்சு கர்த்தரை துதிச்சாலே போதும், அவருடைய உள்ளம் அதிக அதிக சந்தோஷப்படும். அவரை துதிக்கிற துதியில கர்த்தர் நம்ம என்ன செய்வார், அதிக கிருபையை தந்து அதிகமான ஆசீர்வாதத்தை தர அவர் உண்மை இல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு எப்படி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும்னா, தேவனுடைய அபிஷேகத்தை பெறுகிறவர்களாக இருக்கணும். அந்த அபிஷேகங்கிற கிருபைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும், போதித்து நடத்தும். நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கிட்டீங்கன்னா தான் அந்த அபிஷேகம் பெறும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கிற வழி சரியான வழியாக இருக்கும், அது வித்தியாசமான வழியாக இருக்கும். நீங்கள் ஒரு வழியில் போகணும்னு நினைப்பீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் யாரும் போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விடக்கூடாது. அடுத்த கட்டமாக அடுத்த முயற்சி நாம் எடுக்க வேண்டியது, அடுத்த ஆண்டோடைய பாதத்தில் நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அந்த அபிஷேகம்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது மேன்மையை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை மற்றவர்களும் சத்துரும் அதிகமாய் கண்டுகொள்வதற்கு அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் நம்ம இழுக்கிற காரியங்கள், நம்முடைய நினைவுகளை இழுத்து கொண்டு போகிற காரியங்கள் அநேகமாய் உண்டு. குறிப்பாய் வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எங்கேயுமே போக வேண்டாம், உங்கள் கையில் இருக்கிறதே உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது, மொபைலு. அப்போ அந்த மொபைலே உங்களை சில காரியத்தில் அடிக்ட் பண்ண வைக்கிறது, அடிமைப்படுத்தி வைக்கிறது. அப்போது இதெல்லாம் நீக்கிவிட்டு ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானித்து அவருடைய கிருபையை எண்ணி நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நம் வேதம் நம்ம சொல்லுகிறது, அவருடைய கிருபையை எண்ணி அவரை துதித்து அவர் வழியில் நம்ம நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்ம 84:11 வாசித்தோமே, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை தருவார். அப்போ நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது, பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையை உங்களுக்கென்றே தருவார். யோபுக்கென்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிற வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை யோபுக்கு தான் தந்தார். தாவீதுக்கு வைத்திருந்த முன்குறித்த ஆசீர்வாதத்தை அது தாவீதுக்கு தான் கொடுத்தார். தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற, தானியேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற, ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க வேண்டுமாய் ஆனால் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், வசனம் சொல்லுகிறது உத்தமமாய் நடக்க வேண்டும். எதுலெல்லாம் உத்தமமாய் இருக்கணும், படிப்பில், வேலை ஸ்தலத்தில், பரிசுத்த உண்மையில், ஜெப ஜீவியத்தில், அது ஆலய காரியங்களில், ஆராதனை வேலைகளை, கர்த்தருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தொடர்பு நேரம், இதில் எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமாக நீங்கள் இருக்கும்போது, பரிசுத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், துணையாக இருப்பாராம். உத்தமனுக்கு கர்த்தர் தான் துணை, அவர் தான் உங்களுக்கு துணையாக இருந்து நடத்துவார். ஸோ நீங்கள் ஆண்டவராலே உயர்த்தப்பட வேண்டுமானால் முதலாவதாக உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் இருந்து பாருங்க, கர்த்தர் பரிசுத்தமாய் ஜீவித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை, உத்தமத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் தருகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 வேத வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை, அது வேஸ்டாக போகலை. அவர் எனக்கு அவ்வளோ கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை ஒவ்வொன்றும் எனக்கு என்ன வருகிறது, நான் நிற்கும்படி என்னை செய்கிறது என்று. அப்போது வசனம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபையே. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் நிற்பது ஆண்டவருடைய
கிருபையினாலே இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் கேட்டால் எப்படி இருக்கேன்னா, ஏதோ இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களை பார்த்து மற்றவங்க கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவருடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன்னு சொல்லணும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் எனக்கு அருளின அந்த கிருபை விருதாவாக வில்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாய் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ உண்மை உத்தமமாய் இருந்த தாவீது ஒரு விஷயத்தில் அவர் தவறிவிட்டார், பாவத்தில் விழுந்து விட்டார். ஆனாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் உணர்த்தி தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்தி கொடுக்கும் பொழுது அவர் சுயநீதியில் பேசலை, அதிகார தோரணையில் பேசலை, ஆண்டோடைய வார்த்தைக்கு முற்றிலும் முழுவதுமாய் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து தான் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுகிறார். சங்கீதம் 51 எடுத்து வைத்து கொண்டு 1 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏன்னா அவர் பாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது செபித்த, தன்னை விட்டு கொடுத்த, தன்னுடைய பாவம் நீங்கி கழுவி சுத்திகரித்து நீர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளாது இருங்கன்னு சொல்லி தன்னை அவ்வளவாய் தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து செபித்த ஒரு சங்கீதம் தான் அது. அந்த பாவத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அந்த தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார். 1வது வசனத்தில் வாசிப்போம். சங்கீதம் 51:1 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அடுத்து ஒவ்வொரு வசனத்துக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை இது இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நான் இப்படி விழுந்துட்டேன், இதை என்னை சுத்திகரிங்க, இந்த நல்ல ஆவி எனக்கு தாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார். அதில் 4வது வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன். அந்த பாவ அறிக்கை இடுகிறார் பாருங்க. செஞ்ச குற்றத்தை நான் ராஜா தான், நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு தீர்க்கதரிசிட்ட வார்த்தைகளை விடலை. சுயநீதியில் அவர் இருக்கலை. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வரும் பொழுது அவர் சொல்லுகிறேன், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாப்பானதை நான் செய்தேன், நடப்பித்தேன். அதாவது நான் நடந்துட்டேன், அந்த காரியத்தை பொல்லாப்பானதை நான் செஞ்சுட்டேன். அது யார் கண்களுக்கு முன்பதாக? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக என்று சொல்லி அவர் பாவ அறிக்கை இடுகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்து நீர் பேசும்போது அதை செஞ்சுட்டு அந்த பாவத்தை நான் செய்யும் போது கூட அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ இதை செய்யக்கூடாது என்று. ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணினதுனால அவனுடைய அந்த உரியா மனைவியை வரவழைச்சு தப்பு பண்ணதுனால உரியாவுக்கு குடிக்க கொடுக்குறாரு. அடுத்து உரியாவின் கையில் என்ன பண்ணுறாரு? நிருபத்தை எழுதி அவனை யுத்தத்துக்கு அனுப்புகிறாரு. அடுத்து குடிக்க கொடுத்தது இல்லாமல் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இந்த தப்பெல்லாம் அவர் அந்த சுய நீதியில் செஞ்சார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்ததற்கு பின்பதாக அவர் உணர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ உமக்கு முன்பதாக இந்த பொல்லாப்பான காரியத்தை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி பாவ அறிக்கை இடுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. ஸோ உங்களுக்கு நான் பாவமே செய்யலை அப்படின்னு இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்களை அறியாமல் சிறு தவறுகள், சிறு பார்வையினாலேயோ நினைவுனாலேயோ வார்த்தையினாலேயோ இல்லை உங்கள் கையின் செய்கைகளினாலேயோ சின்ன காரியங்கள் செய்திருப்போமானால் இந்த வசனத்தை நம்ம மறக்கக்கூடாது. இதை நாம் செபிக்கும்போது இந்த தாவீதை போல நாமளும் சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி செபிக்க வேண்டும். ஏன்னா அவர் நீதி விளங்கவும், நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது, அவர் நியாயாதிபதியாக இருக்கும் பொழுது இரக்கத்தை எல்லாம் காண்பிக்க மாட்டார். நமக்கு இரக்கத்தை இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் அதிக இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருப்பார். மீறி பாவம் செய்வோமானால் இரக்கம் நம்ம மேலே இருக்கவே இருக்காது. அப்போதான் நமக்கு நியாயாதிபதியாக வெளிப்படுவார். நியாயாதிபதியாக வெளிப்படும் போது ஆண்டவரே நான் இதை செஞ்சேனே அதை செஞ்சேனே ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாத்துங்கன்னா அங்கே நோன்னு தான் சொல்லுவார். ஏன்னா தாவீது சொல்லுகிறார், உம்முடைய நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன், இந்த பாவ அறிக்கை விடுகிறேன். உம்முடைய பரிசுத்தம் விளங்கும் போது
பரிசுத்தமுள்ள தேவன் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதியாய், ராஜாதி ராஜாவாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனார், மகிமையின் தேவனாய் அவர் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார்? ராஜாதி ராஜாவாய், நீதியுள்ள தேவனாய், நியாயம் தீர்க்கிற தேவனாய், நியாயம் செய்கிற நீதிபதி அவர் வரும் பொழுது, அப்படியாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நான் பாவமற்று இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி தாவீது தன்னை முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அந்த 10வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். அங்கே ஒப்பு கொடுத்தலின் செபம், பாவரிக்கின் செபம் 4வது வசனத்தில் இருக்கு. 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுத்தல். ஆண்டவரே, இந்த இருதயம், இந்த பாவம் நிறைந்த இருதயம் போகட்டும், பரிசுத்தமுள்ள இருதயம் எனக்குள்ள வரட்டும், நிலவரமான ஆவினாலே என் உள்ளத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? புதுப்பிங்க. இனி என் இருதயத்துக்குள்ள அந்த பாவமான எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவர் செபிக்கிறதை பார்க்க முடிகிறது. 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நீர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ளிருந்து எடுத்து விடாதீங்க. அங்கே ஒரு கெஞ்சுதலின் செபம், அங்கே அவர் மன்றாடி செபிக்கிற ஒரு செபத்தை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு முறை 2 முறை, ஒரு குற்றம் 2 குற்றம் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான். ஆனால் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அவர் நமக்கு எப்படி இருப்பார்? நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட்டுருவார். ஸோ நாம் அந்த காலகட்டத்துக்குள்ளே போகாதபடிக்கு கொடுக்கப்படுகிற நாளில் சிறு சிறு காரியமாக இருந்தாலும், சின்ன சின்ன நினைவுகளால் செய்த பாவங்களாக இருந்தாலும், இல்லை ஒரு பார்வையினால் செய்கிற காரியமாக இருந்தாலும், ஒரு வார்த்தையினாலே பாவம் பிறக்குமையானால் அந்த காரியமாக இருந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அறிக்கையிட்டு நம்ம செபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உத்தமத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாய் தருவார். 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 51:12, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ உற்சாகமான ஆவி அந்த தாவீதுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு முன்னாடி பாவம் இருந்து பாவத்தை செய்யும்போது அவனுக்குள்ள அந்த உற்சாகம் இல்லை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குமே ஆனால், ஒரு மனுஷிக்குள்ள பாவம் இருக்குமானால் அவங்களுக்குள்ள உற்சாகம் வராது. அதைத்தான் இந்த தாவீது சொல்லுகிறார், எனக்கு உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தந்து திரும்ப எனக்கு தாங்க. நான் இழந்துட்டேன், நான் பாவத்தினால, என் மீறுதலினால, என் ஆசையினால நான் அதை செஞ்சிட்டேன், விழுந்துட்டேன், ஆனாலும் எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து கெஞ்சி செபித்து அடுத்தவர் சொல்லுகிறார், என் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த ரட்சிப்பை, நீங்கள் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை திரும்ப எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறார். உற்சாகமாக நான் காணப்படணும். இனி இப்படிப்பட்ட காரியத்தில் நான் விழாதபடிக்கு நான் தைரியமாக உம்முடைய சமூகத்தில் நிற்க எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியை, ஒரு உந்துதலின் ஆவியை, ஒரு உணர்த்துதலின் ஆவியை நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி தாவீது தயவாய் தேவனிடத்தில் செபிக்கிறதை பார்க்க முடிகிறது. 51:13 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், என்னை போல இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்களுக்கு நான் அவங்களுக்கு உம்மை குறித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இந்த வார்த்தையெல்லாம் அந்த சங்கீதமெல்லாம் அவர் சொல்லிட்டு, பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஏன்னா அவரும் அந்த நிலைமையில் இருந்ததுனால, உணர்த்தி கொடுக்கும்போது அவரும் மனம் திரும்பினதுனால மற்ற எல்லாருக்காகவும் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாதகத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வழிகளை, உம்முடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு உபதேசிப்பேன். அப்போது பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டாருன்னா, பாவத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்க்கும் பொழுது நாம் அவங்கள பார்த்துட்டு அவன் பாவம் செய்கிறான்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவரே அவனை மீட்டுக்கொள்ளணும்னு செபிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீதுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட பாரம் இருந்தது. பாதகருக்கு இதை நான் அறிவிப்பேன், அப்போது பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள், அந்த வழிகளை விட்டு, அந்த பாவத்தை விட்டு அவங்க திரும்புவார்கள் என்று சொல்லி தயவாய் ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் செபிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையாய் மனம் திரும்பி நம்ம கர்த்தருக்காக இருக்கும்போது உண்மையான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்.
நம்முடைய நம்முடைய ஆத்மாவையோ ஆவியையோ எந்த பணம் கொடுத்து எதை வச்சும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, இது மாத்திரம் நமக்குள்ளே இருந்தாதான் நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நம்ம காப்பாற்ற முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி நம்ம இல்லை, அந்த ஆவி ஆத்மா சரீரம் அது செத்து கிடக்குமானால் நமக்குள்ள வார்த்தை இல்லை, நமக்குள்ள தேவன் இல்லை, நம்மிடத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டோம், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்துட்டோன்னு தான் அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ முதல் காரியமாக நம்ம தியானித்தோம், உத்தமமாய் நடக்கும் பொழுது அந்த உத்தமத்திற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிற, உண்மையாய் நடக்கிற, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை மாத்திரமே செய்வார். அந்த நன்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை நிறைந்த பாத்திரங்களாய் குடும்பமாய் மாற வேண்டும். ரெண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம். மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடமாய் இருக்கிறார். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். உங்களுக்கென்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு ஞானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு ஞானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, உனக்குன்னு நான் இதை ஸ்பெஷலாக செஞ்சு அங்கே வச்சிருக்கேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேடகமாக இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்க வேண்டும். முதல்ல நம்ம தியானித்தோம், உத்தமமாய் நடக்கும் பொழுது அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் நம்ம தியானித்து கொண்டு இருக்க, நாம் செபிக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவதற்குண்டான வழிமுறைகளை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல உத்தமமாய் நடக்க வேண்டும், ரெண்டாவதாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். முதல் ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எங்கே இருக்கு? யார் சொல்லுவீங்களா? ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 1:7 மறக்கக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் அதிகமாக உங்களுக்கு வழக்கமான வசனத்தெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. நீதிமொழிகள் 1:7 ஆரம்பம். போதகத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். நான் முதல் வரியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது, முதல்ல உத்தமமாய் நடந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செபிக்கணும், தேவனுடைய வார்த்தையில் உத்தமமாக இருக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். அப்படி ஜீவிக்கும்போது ஆண்டவர் நன்மையானதை தந்து உங்களை உயர்த்துவார். ரெண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவர் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழணும். எந்த காரியம் செஞ்சாலும், என்ன செஞ்சாலும், எங்கே போனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு அப்படின்னு நம்ம நினச்சோமானா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நீங்கள் நடந்து போனாலும் சரி, அந்த இடத்துல தேவன் என்னை கவனிக்கிறார் என்ற ஒரு உள் மனதுக்குள்ளேருந்து வருகிற அந்த குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதை செய்யாது இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஞானத்தை ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படும் போது அது அதிகரித்து விரித்தடைந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை வாசிப்போமா? உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ண பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகி அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து
தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த நீதிமொழிகள் 2:1-6 வசனத்தை வாசிக்க கேட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, கட்டளைகளை என்ன சொல்லும் பத்திரப்படுத்தும் போது, கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது, வெள்ளியை தேடுகிறது போல, புதையலை தேடுகிறது போல நம்ம இந்த வேத வசனத்தை தேடி கர்த்தருக்கு பயந்து வாழுவோமானால், நீதிமானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கண்டடையன்னா, ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வசனமாவது நீங்கள் படித்து அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஞானம் வரும். ஏனென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் என்ன செஞ்சாராம்? அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அப்போ அவரை தேட தேட அவருக்குள்ள இருக்கிற அந்த ஞானம், அவருக்குள்ள இருக்கிற அந்த கிருபை, அவருக்குள்ள இருக்கிற அந்த புத்தி, அவருக்குள்ள இருக்கிற அந்த தயவு எல்லாம் நமக்கும் அதிகமாய் வரும். அதில் ஆண்டவரே அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அப்போ அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ அவரை தேடினாதான் நமக்கு அதிகமான ஞானம் உண்டாகும். இந்த ஞானத்தை எந்த கடையிலையும் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, கடையில் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஞானமாக இருக்க வேண்டுமென்றால், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து எப்படி தேடுவதே? வெள்ளியை தேடுவதை போல, புதையலை தேடுகிறதை போல. யூடியூப்பில் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு செய்திக்காக பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த புதையல் தேடுகிறவங்கெல்லாம் அவர் என்ன செய்கிறாங்க? அப்படியே வச்சு தேடுறாங்க, எந்தெந்த இடத்துல பழைய பொருட்கள் புதையலாக இருக்கிறதுன்னு தேடுறாங்க. அப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் போய் தேடுவாங்க. எவ்வளோ இடம் தேடினா தானே அது கிடைக்கும். நம்ம அங்கேயெல்லாம் போக வேண்டாம். நமக்கு ஆண்டவர் புதையலாகிய பொக்கிஷமாகிய கர்த்தருடைய வேதத்தையே ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். அந்த நாட்களில் வாழ்ந்தது போல் இந்த நாட்கள் நம்ம கையில் இல்லை. எல்லார் கையிலையும் ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறபடினால இந்த வேத வசனத்தை புதையலை தேடுகிறதை போல நீங்களும் நானும் தேடும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வேதத்திலே வாசித்தோம். நீதிமொழிகள் 2:6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானம் தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து தான் நமக்கு வருது. அப்போ அவரை தேடுனா அந்த அறிவும் ஞானமும் நமக்குள்ளே அதிகமாய் வருகிறது. ஏன் இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் இந்த வசனத்தை நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புமானால் அதற்கும் வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த வசனத்தை நம்ம அதிகமாய் தேடணும்? புதையலை போல, வெள்ளியை போல நம்ம ஏன் அதிகமாய் தேடணும்னா, இந்த வசனமெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆவது அதிகாரம் 5வது வேத வசனத்தில் வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை நம்ம தேடும் பொழுதெல்லாம் இந்த வசனமெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறதா? புடமிடப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் இது சோதனை பண்ணப்பட்ட ஒரு வசனங்கள், கர்த்தராலே சொன்ன வார்த்தைகள். இது ஒன்று கூட ஒன்று கூட பொய்யில்லாத வார்த்தைகளை நீங்கள் தேடி வாசிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தம்மை அண்டிக் கொள்ளுகிற, இந்த வசனத்தை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறாரா? கேடகமாக இருக்கிறாராம். நல்ல வசனம், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் அவங்க சாட்சியின் ஜீவியமும் கர்த்தரால் புடமிடப்பட்டவைகள். அவங்க அந்த வார்த்தைக்கு, ஆண்டவருக்கு வார்த்தைக்கு, அவருடைய வழி நடத்துதலுக்கு, அவர் எப்படியெல்லாம் அவங்கள நடத்திட்டு போனாங்களோ அப்படியெல்லாம் வழி நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுத்து அவங்க வாழ்ந்ததுனால தான் அவங்க பெயரையும் வேதத்தில் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அவங்களும் கர்த்தரால் புடமிடப்பட்டவர்களாக இருந்தபடினால வேதத்தில் அவங்க பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் வசனத்தின்படி தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கேடகமாக இருக்கிறார். 6வது வசனம் 30:6 வாசித்து பார்ப்போம் என்றால், வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஆமென். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் நீ கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை
கடிந்து கொள்ளுவார். ஏன்னா அந்த வசனம் எல்லாம் கர்த்தரால புடமிடப்பட்டவைகள், அதில் நீ ஒன்று கூட கூட்டக்கூடாது. அப்படி கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்ம ஞானமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு கேடகத்தை தந்து அவர் நடத்துகிறார். எல்லா காரியத்திலும், படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், இல்லை கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை வளர்க்கிற காரியமாக இருந்தாலும், ஊழியத்தின் பாதையாக இருந்தாலும், வேத வசனத்தை வாசித்தாலும், செபித்தாலும், எல்லாவற்றிற்கும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் இருக்கும்போது ஞானம் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ஞானம் உள்ளவன் தான் எல்லாவற்றையும் கண்டறிவான், எல்லாவற்றையும் சவதரிக்க முடியும், எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்க முடியும். அந்த ஞானம் உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கேடகமாக இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசித்தோம். அந்த வார்த்தையோடு நம்ம, அந்த தேவனுடைய வார்த்தையோடு நம்ம ஒட்டி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு சின்ன பிள்ளை ஒரு அம்மாட்ட இருந்து பிரிக்க முடியாது, அதே போல் ஒரு மாட்டிலிருந்து மாட்டுக்குட்டியை பிரிக்க முடியாது. ஒரு சின்ன பேர்ட்ஸ் எடுத்தால் கூட அந்த பேர்ட்ஸ் குட்டிகளை அந்த பறவைகளை நம்ம பிரிக்க முடியாது. அதே போல் கர்த்தருடைய வாசனமும் நாமளும் அப்படி ஒட்டி கொண்டு இருக்கணுமா. அதைத்தான் அது சொல்லுகிறது. அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் அவர்கள் எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? கேடகமாக இருக்கிறார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் தேடி தேடி வாசித்து நீங்கள் இருக்கும்போது இந்த வசனமே உங்களை காக்கிறதா இருக்கும், இந்த வசனமே உங்களை நடத்துகிறதா இருக்கும், இந்த வசனமே உங்களை உயர்த்துகிறதா இருக்கும். அது மாத்திரமல்ல, பிரசங்கின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தில் எடுத்துக்கொண்டோமானால், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தில், கேடகம் திரவியமும் கேடகம் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு, யாரெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜீவனை தருமா. அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சில் ஞானம் வேண்டும், படிப்பு எழுதுறதுக்கு ஞானம் வேண்டும், வேலை செய்கிறதற்கு ஞானம் வேண்டும், மற்ற எந்த காரியத்தை செய்வதற்கும் ஞானம் வேண்டும். அப்போ இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நான் என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோம். 2வது, புடமிடப்பட்ட அந்த வசனங்களை அதிகமாக அதோடு நம்ம ஒட்டி கொள்ளுகிறவர்களாய், அதை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வசனம் சொல்லுகிற பிரசங்கி 7:12, ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தருமா. அந்த ஞானம் உங்களுக்குள்ள இருந்தா அதுவே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது, உங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறது வசனம். அப்போ இதுவே அறிவின் மேன்மையா இருக்கிறது. அப்போ ஞானம் எவ்வளோ முக்கியம். இந்த ஞானம் இல்லாதவனுக்கு ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டேன்ப்பா, எல்லாருக்கும் சம்பூர்ணமாக நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஞானம் இல்லைன்னா, ஆண்டவரே இதை செய்வதற்கு, இதை படிப்பதற்கு, இதை நடப்பிப்பதற்கு, இந்த காரியத்தில் நடந்து போவதற்கு, இந்த வீட்டு காரியங்களை செய்வதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் தாங்கன்னு சொல்லி கேட்குறது மாத்திரமல்ல, இந்த ஞானத்தை நீங்கள் கண்டடையணும். அது எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் படிக்க படிக்க இங்கே ஞானமுடையவர்களாய் மாறுவீங்க. அந்த ஞானமானது உங்களுக்கு கேடகமாய் பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஞானமானது உங்களை உயர்த்துகிறதா இருக்கும். அந்த ஞானமானது உங்களுக்கு ஜீவனாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதுவே உங்களுக்கு அறிவின் மேன்மையாக இருக்கும் என்று பிரசங்கிலே வாசித்தோம். ஸோ கர்த்தர் தருகிற ஞானமானது நம்ம படிப்பில், வேலையில், சமுதாயத்தில், குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் எல்லாவற்றிலும் உயர்வை தரும். ஸோ இந்த ஞானம் நமக்கு தேவைதானே. அந்த ஞானத்தை கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டா தானியேல் அவர் ஒரு நல்ல செபிக்கிற தேவனுடைய மனுஷன். அப்போ அவர் செபிக்கும் பொழுது கூட ஞானமாய் செபிக்கிறார். ஏன்னா காரியங்கள் அவங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறது, சூழ்நிலைகள் விரோதமாய் இருக்கிறது. அந்த எல்லா காரியத்திலும் அவங்க ஞானமாய் நடந்து கொண்டது என்னன்னா, அவங்க போன இடத்துல அரண்மனையில் இருக்கிற போஜன பதார்த்தங்களை நான் இதில் பங்கு பெற மாட்டேன், இதை நான் தொட மாட்டேன், இதை உட்கொள்ள மாட்டேன்னு சொல்லி தன் இருதயத்தில் அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் இருதயத்தில் அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் இருதயத்தில் கர்த்தருக்கு பயந்து, நான் ஆண்டோடைய பிள்ளைவ இந்த அந்நிய தேசத்தில் நான் அந்த பாபிலோன் தேசத்தில் இந்த தீட்டுப்பட்டான காரியங்களை நான் போஷிக்கக்கூடாது, புஷிக்கக்கூடாது என்பது அவன் தீர்மானமாக இருந்தான். அந்த தீர்மானம் இருந்ததுனால
அவருக்கு யாருடைய கண்களில் தயவு கிடைச்சதுன்னா, வசனம் சொல்லுகிறது பிரதானிகளுடைய தலைவன் கண்களில் தயவு கிடைச்சது. அவர் சொல்கிறாரு, எப்பா மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆகாரத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் பருப்பு முதலான காய்கறிகள் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வரும்போது என் தலை உருண்டுருமேன்னு சொல்லி அந்த பிரதானிகளின் தலைவன் இந்த தானியேல் இடத்துல கேட்குறாரு. ஆனாலும் அவரிடத்த கண்களில் கர்த்தர் தயவு பாராட்டினபடினால கர்த்தர் இந்த தானியேலுக்கு பிரதானிகளுடைய கண்களில் தயவு கிடைச்சி அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி அவங்களுக்கு சமையல் பண்ணி தராரு. ஸோ அந்த இடத்துல தேவன் இந்த தானியேலுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தார். யாரை போய் பார்க்கணும், எப்படி பேசணும், என்ன சொல்லி பேசணும் என்பது ஞானத்தை கொடுத்தார். அதே அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பதாக 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, அந்த தானியேலை அவர் பேசி அந்த காரியத்தெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அவங்கள உயர்த்தப்படுகிற ஒரு அதிகாரம் தான் 2வது அதிகாரம். உயர்த்தப்பட்டதற்கு பின்பதாக அவனும் அவனோடு கூட இருந்த அவருடைய நண்பர்களும் அவராலே உயர்த்தப்படுகிறாங்க. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அந்த உயர்த்தப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதற்கு பின்பதாக உயர்த்ததுக்கு பின்பதாக அப்படியே ஆண்டவர் விட்டு வைக்கல, அவங்களுக்கு இன்னும் ஒரு பரீட்சை உண்டாகிறது. அப்போ அந்த பரீட்சையிலே அவங்க பாஸ் பண்ணணும். அப்பவும் அவங்க விசுவாசத்தோடும் செபத்தோடும் தேவனுடைய நீதி நடவடிக்கையின் மூலமாகவும் அவங்க நடந்து கொண்டு இருக்காங்க, தேவனுக்கு பயந்து கொண்டு இருக்காங்க. அப்போ எல்லா சோதனைகளிலும் அவங்க ஜெயமாக இருக்கிறதுக்கு தானியேலுக்கும் தானியேலோடு கூட இருந்த நண்பர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம் அவங்கள எல்லாத்திலிருந்து விடுவித்து அவங்கள காப்பாற்றி அவங்கள உயர்த்த வல்லமையுள்ளதாக இருந்தது, மேன்மையுள்ளதாக இருந்தது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது தானியேலுடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருந்ததாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கணும்னா கர்த்தர் தருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்கே கிடைக்கும்? தேவனுடைய வாசனத்தை வாசிக்க நமக்கு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஏன் நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளணும்? இப்போ இந்த ஞானத்தை வச்சு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் ஞானத்தை யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஏன் இது நடந்து கொள்ள வேண்டும் என்றுனா, நம்ம இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற இந்த உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பதாக உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான், அரணை நீ என்ன செய்யணும்? காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை சிறப்படுத்து. ஏன் நீங்கள் அந்த ஞானத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னா, சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முகத்துக்கு முன்பதாக வருகிறான், சோதனைக்காரன் உங்களுக்கு முன்பதாக வருகிறான். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சோதனை உண்டு, எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவை சொல்லியிருக்க அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ உபத்திர நேரம், சோதனை நேரம், அந்த முகத்துக்கு முன்பதாக கொண்டு வருகிற அந்த பற்பல காட்சிகள், வீணான அன்புகள், எல்லாம் தேவையற்ற காரியங்கள், இதில் எல்லாம் உங்கள் முகத்துக்கு முன்பதாக கொண்டு வரும்போது வேத வசனம் என்ன சொல்கிறது? அவன் கொண்டு வருகிறான், சத்துருவன் கொண்டு வருகிறான். நீங்கள் என்ன செய்யணுமா? அரணை நீ காத்துக்கள், உனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நீ காத்துக்கள், உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை நீ காத்துக்கொள். அது மாத்திரமல்ல, அந்த வழியை நீ காவல் பண்ணு. நீ போய்கொண்டிருக்கிற, நீ செய்து கொண்டிருக்கிற, நீ நடப்பித்து கொண்டிருக்கிற உன் குடும்பமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், அதை நீ என்ன செய்யணுமா? காவல் பண்ணு. நாம தான் காவல் காக்கணும். அதை எப்படி கருத்தாய் காவல் காக்கணும்? வேத வசனத்தினால, தேவனுடைய நாமத்தினாலே, தேவன் நமக்காக சிந்தின அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம்ம காவல் பண்ணும் பொழுது அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, காவல் பண்ணு, உன் அறையை நீயே கட்டிக்கொள். அப்போ உங்களுக்கென்று ஆண்டவர் அரணாய் இருக்கிறார். நீங்கள் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் அரணை நீங்கள் கட்டிக்கொண்டு, அவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நீங்கள் கட்டிக்கொண்டு நீங்கள் ஜீவிக்கும் பொழுது அது உங்களுக்கு உங்கள் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் தாவீது பக்தன் அதிகமாய் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார். எப்பவுமே அவர் காவல் பண்ணுகிறவராய்,
அந்த 51ஆம் சங்கீதத்திற்கு பின்பதாக பாவ அறிக்கை பின்பதற்காக அடுத்து எல்லாமே ஆண்டவரோடு ஒட்டி கொள்ளுகிறவராய், ஆண்டவரோடு நடக்கிறவராய், ஆண்டவரோடு ஓடுகிறவர், ஆண்டவரை தேடுகிறவராய், ஆண்டவரை துதிக்கிறவராய், ஆண்டவரிடத்தில் செபிக்கிறவராய், ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறவராய், ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுகிறவராய் இந்த தாவீது பக்தன் இருந்தார். அதனால தான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் எல்லா இடத்துலையும் செய்ய பெற முடிந்தது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 16:8, இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு முன்பதாக இருந்தாலும் அவருக்கு முன்பதாக அவர் வைத்த ஒரு காரியம் சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ உங்களை அசைக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் உன் நண்பர் மூலமாக வரலாம், இல்லை உறவினர்கள் மூலமாக வரலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிற அதிகாரிகள் மூலமாய் வரலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை முன்பதாக வைத்து நீங்கள் இருப்பீங்களா, ஆண்டவருடைய வலது பார்சத்தில், உங்கள் வலது பார்சத்தில் கர்த்தரை நீங்கள் வைப்பீர்களே என்றால், அவர் வலது பார்சத்தில் நீங்கள் இருப்பீர்களே என்றால், உங்களை அசைக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றும் உங்களை அசையாதபடி அது வெட்கப்பட்டே போயிடும். அல்லேலூயா. விழுவேன் என்று சொல்லி உங்களை தள்ள பார்ப்பான், இதில் விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனம் பண்ணுவான். சிதறடிக்கிறவன் உங்கள் முகத்துக்கு முன்பதாக தான் வருவான். இதை செய், அதை செய், இப்படி பாரு, அப்படி பாரு, இப்படி பேசு, அப்படி பேசு, காரியத்தை இப்படி செய்ய, இதை புரட்டி போடு, பொய் சொல்லு, இப்படி எல்லா காரியத்தையும் சொல்லும்படி சிதறடிக்கிறவன், உங்கள் ஆத்மாவை சிதறடிக்கிறவன், உங்கள் அவயங்களை சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முன்பதாக தான் வருவான். ஆனால் நீங்கள் உங்கள் அரணை நீங்கள் கட்டி கொள்ளணும். நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளணும். அரணாகி அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ளணும், அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளணும். வேத வசனமாக இருதயத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லப்படுகிறது, தாவீதும் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம ஏற்கனவே வாசித்தோம் சங்கீதம் 18:2 வசனத்தில், நீர் என் தேவன், நீர் என் கோட்டை, நீர் என் இரட்சகர், என் தேவனும், நான் அடைக்கலமும், என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட காரிய நேரத்திலும் நாம் இப்படியாய் ஆண்டவரில் ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது, அவரே நமக்கு கண்மலையும், அவரே நமக்கு கோட்டையும், அவரே நம்மை ரட்சிக்கிறவரும், அவரே நமக்கு தேவனாய் இருந்த காரியங்களை நடப்பிக்கிறவரும், அவரே நமக்கு அடைக்கலம் தந்து பாதுகாக்கிறவரும், அவரே நமக்கு துருகமும் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் என்ன செய்யணுமா, கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்க. சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முன்பதாக வரும் பொழுது விசுவாசம் என்கிற கேடகத்தை நீங்கள் கரங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் பிடித்து கொள்ளுகிறவர்களாக நிற்கும்போது பிசாசனவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு நாள் இந்த உலகத்தை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, உலக மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு நாளும் பயப்படாதீங்க. எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்னா வந்து பாருன்னு அப்படின்னு இல்லை, செபத்தில் எதிர்த்து நில்லுங்க. தேவ சமூகத்தில் நின்று நீங்கள் செபித்து கொண்டிருங்க. அப்போ அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போகும். எந்த காரியம் உங்களுக்கு எதிரடையாக செயல்படுகிறதோ அந்த காரியம் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. அடுத்து 3வதாக, ஆண்டவராலே நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் காரியம், ஆண்டவர் தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் நம்ம செபிக்க வேண்டும். உயர்த்தினாலே வருகிற ஆசீர்வாதம் முதல்ல உத்தமமாய் நடக்க வேண்டும், அதாவது பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நன்மையை கட்டாயம் நமக்கு தருவார். 2வதாக நம்ம தியானித்தோம், ஞானமாய் நடக்க வேண்டும். அந்த ஞானமாய் நடக்கும்போது ஆண்டவர் நல்லதொரு பாதுகாப்பை தந்து நடத்துவார். அந்த நடத்துதலினாலே நீங்களும் நானும் மேன்மை அடைய முடியும் என்று நம்ம தியானித்தோம். 3வதாக கடைசியாக சங்கீதம் 18:30 வசனத்தில் நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 18:30. கர்த்தருடைய வசனம் புலமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. 3வதாக என்ன நம்ம தியானிக்க வேண்டியது, கர்த்தருடைய வழியில
நடக்க வேண்டும். முதலாவதாக எப்படி இருக்கணும்? உத்தமமாய் நடக்கணும். அடுத்ததாக ரெண்டாவதாக ஞானமாய் நடக்கணும். மூன்றாவதாக தேவனுடைய வழியில நடக்கணும். நம்முடைய வழி அல்ல, நமக்கென்று ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்ம சுய வழியில போனா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். சுய பலத்துல நம்ம செய்தோமானால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? நஷ்டம் அடைந்துருவோம். தேவ பலத்தினாலே, தேவனுடைய வழியினாலே, தேவனுடைய ஆலோசனையினாலே நம்முடைய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய படிப்பை, நம்முடைய தொழிலை, நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்பத்தை நடத்துவோமே. ஆனால் கர்த்தர் காண்பிக்கிற வழி அது தனி வழி. அந்த வழியில் நீங்களும் நானும் நடந்து போனோமானால் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமமாக இருக்கிறார். கர்த்தரை முழுமையாக நம்பணும். கர்த்தரை நம்புறதுன்னா முழுமையாக 100க்கு 100 எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி இருக்கணும். அப்போ நம்பினா அப்படியே வீட்டில் இருந்துட்டு ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன் அப்படி இல்லை. அதற்குரிய காரியங்களை நம்ம செய்யணும். அதையும் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆண்டவரை நம்புவது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து காரியங்களாக, இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னா, பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைங்க +1 10th 12th பிள்ளைங்க என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க, பேப்பர் கையில் போயிடுச்சு, உங்கள் பேப்பரும் போயிடுச்சு, வேறு இடத்துக்கு போயிடுச்சு திருத்துவதற்காக. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க, நன்றாக படிச்சிட்டிங்க, நன்றாக எழுதிட்டீங்க, உங்கள் பேப்பர் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? 100க்கு 100 கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்து நீங்கள் செபிக்கும் போது தான் வசனத்தின்படி கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும். நம்பி ஆண்டவரே நீர் கொடுத்த பலம், நீர் கொடுத்த ஞானம், நீர் கொடுத்த புத்தினாலே இந்த எக்ஸாம் தேர்வை எழுதியிருக்கிறேன், இதில் நல்ல மதிப்பெண்களை எடுக்க உங்களால் தான்ப்பா எனக்கு கிருபத்தை கிடைக்கும், நீங்கள் தான் எனக்கு இதை செய்ய முடியும், நான் இவ்வளோதான் செஞ்சுருக்கேன், இதற்கு மேலாக நீங்கள் தான் எனக்கு இந்த உயர்வு மேன்மையை தரணும்னு சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கும் போது, அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை முழு நிச்சயமாக நம்பி விசுவாசித்து நம்ம வாழ வேண்டும். இதற்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ரூத், மோவாப் தேசத்தை சேர்ந்த ரூத் என்கிற அருமையான அந்த கேரக்டர் நம்ம பார்ப்போம். அப்போ அவங்க முற்றிலும் முழுவதுமாக கர்த்தரை அவங்க நம்பி இருந்தாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அவங்க அறிந்திருந்தாங்க. அவங்க அதிகமாக அவங்க தெரிந்து கொண்டதுனால தான் அவங்களுடைய எதிர்காலத்தை, அந்த மோவாப் ஸ்திரியாக இருந்தாலும், கர்த்தர் அருவருக்கிற தேசத்தில் அவர் பிறந்து வளர்ந்தாலும், ஆண்டவரை அறிந்து திருமணம் ஆண்பதற்கு பின்பதாக ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொண்டார். அதிகமாய் அறிந்து விசுவாசித்தபடினால தான், முழு நிச்சயமாய் அவங்கள ஆண்டவரே நம்பி இருந்தபடினால தான் அவன் மாமி சொன்ன உடனே, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போயிரு, உன் சகோதரி போயிட்டாங்க, நீயும் போயிருன்னு சொல்லும்போது, இதை குறித்து இனி ஒருபோதும் பேச வேண்டாம், நீர் எந்த இடத்துல இருப்பீரோ அந்த இடத்துல நான் இருப்பேன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன் என்றெல்லாம் சொல்லி உடன்படிக்கையின் வார்த்தைகளை சொல்லி, அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி அந்த நகோமியை பின்பற்றி வருகிறார். யாரை நம்பி வர்றாங்க? முழு நிச்சயமாய் ஆண்டவரை மாத்திரம் நம்பி 2 பேரும் வர்றாங்க. வந்தவங்களை ஆண்டவர் கைவிட்டாரா? வேத வசனம் சொல்லுகிறார், அவங்களை உயர்த்தினார். முதல்ல அவளுடைய ஆரம்பம் பொறுக்கிற வேலை தான். வயலில் போய் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்கிற வேலை தான். அந்த வேலையிலிருந்து அதே இடத்திற்கு சொந்தக்காரியாய் ஆண்டவர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? ஆண்டவரை முழு நிச்சயமாக நம்பியிருந்தாள், விசுவாசித்தாள், ஆண்டவரை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டாள், அவருடைய ஜனத்தை தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்லுகிற இடத்துல, அவர் காண்பிக்கிற வழியில நான் போவேங்கிற தீர்மானத்தோடு அந்த ரூத் இருந்ததினால அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அவள் ஆசீர்வாதமாக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவரை நம்பி வந்த அவளை ஆண்டவர் விடலை. வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று வார்த்தையின்படியே நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவருடைய வழியில் நீங்களும் நானும்
செல்லுவோமானால், அவருடைய ஆலோசனையின்படி நடப்போமானால், நம்முடைய காரியங்களை நாம் செய்துவிட்டு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுத்து அவரை நம்பி இருப்போமானால், நிச்சயமாய் அவரால் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை தரும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் வார்த்தை, கர்த்தருடைய வழியிலே நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாத உயர்வு எப்படி வருகிறதுனா, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொண்டீர். நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மையை தருகிறார். அடுத்ததாக கர்த்தருடைய வழியிலே நடக்கும் பொழுது அவர் மேன்மையுள்ள உயர்வான ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் நடத்துகிறார். ஸோ இதை மனதில் வைத்து இந்த வசனத்தின்படி தியானித்து வாழ்க்கையை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த நாளிலும் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டோம் ஐயா. உம்முடைய வழிகளிலே நடக்கும்படி, உத்தமமாய் நாங்கள் இருக்கும்படி, அப்பா ஞானமாய் நடக்கும்படி நீர் எங்களுக்கு போதித்து நடத்தினதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்கும் பொழுது நீரே எங்களுக்கு கேடகமும் கிருபையும் மகிமை நிறைந்தவருமாய் இருக்கிறீரே. உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையை வழங்குவேன் என்று சொன்னீரே. அப்பா, உத்தமமாய் உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து கேளுங்க. இதுவரைக்கும் நாங்கள் உம்முடைய பாதத்தில், உம்முடைய பார்வையில் உத்தமம் இல்லாத ஜீவியத்தை நான் ஜீவித்திருக்கிறேன்ப்பா. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவரே எனக்காக நீங்கள் சவைதரித்து வைத்திருக்கிற அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் அதை பெற்றுக்கொள்ளணும்னா உம்மை உண்மையாய் உத்தமமாய் நான் கடைபிடிக்கிறவளாய் நடந்து கொள்ளுகிறவளாய் இருக்கணும். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ஆமேன். உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஆண்டவரே அப்பா, நான் உம்முடைய பாதத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. அதுக்கு நீங்க எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. வழிதப்பி போன நாட்களை, நேரங்களை ஆண்டவரே சூழ்நிலை கிருபையாய் மன்னித்து மனம் இறங்கி உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய உமக்கு முன்பதாக நான் உண்மை உத்தமமாய் இருக்க நீர் எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. உம்முடைய கிருபையுள்ள கரம் இப்போது என் மேல அமர்கிற தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறபடினாலே கர்த்தரை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும், உணர்வடைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாத நன்மையினாலே இவங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி செபிக்கிறேன். கர்த்தருடைய மாறாத மகிமையுள்ள கரம் இவர்கள் மேல் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது, எல்லா காரியத்திலும் ஞானமாய் நடக்கும் பொழுது கர்த்தாவே நீர் இவர்களுக்கு கேடகமானவர் என்று ஆண்டவரே வாசித்தோமே, தியானித்தோமே. இந்த வார்த்தையின்படியே எல்லாவற்றிலும் ஆண்டவரே, படிப்பிலும் ஆண்டவரே, கீழ்ப்படிதலிலும், வேலையிலும், தொழிலிலும், குடும்பத்திலும், ஆமேன், பிள்ளைகளை வளர்ப்பதிலும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நம்மிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஞானமாய் நடக்க நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத உயர்வு மேன்மையை நீர் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. எங்கள் சுய வழியிலையோ, எங்கள் கண் காண்கிற வழியிலையோ, கால் போன வழிகளே நாங்கள் நடவாதபடிக்கு தகப்பனே எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்கப்பா. நீங்கள் காண்பிக்கிற அந்த உத்தம வழியிலே, உண்மையான வழியிலே, பரிசுத்தமான வழியிலே, ஜீவ வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிறீரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி ஹல்லேலூயா உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களேப்பா. அப்படியே உம்முடைய வழிகளிலே நான் நடக்க அப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இப்போ வரைக்கும் நான் ஆண்டவரே அப்பா என் சுய வழிகளில் நடந்துட்டப்பா, கிருபையா மன்னிங்க. இனி நான் உம்முடைய வழிகளில் நடக்கும் பொழுது நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்வு மேன்மையை நான் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்திருங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா வாய்களை திறந்து நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உண்டான ஹல்லேலூயா அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற முன்குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாத நன்மையை அவர் உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செபிக்கும் பொழுது, நீங்க கேட்கும் பொழுதுதான் கர்த்தரால் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது செபித்தான், சூழ்நிலையை பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை பார்க்காதபடிக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே, கர்த்தரை நம்பினபடினாலே, கர்த்தருடைய வழியிலே உண்மையாய் நடந்தபடினாலே, உத்தமமாய் இருந்தபடி
ஞானத்தினாலே ஞானமாய் இருந்தது போல அல்லேலூயா கர்த்தாவே எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையை நீங்க எனக்கு தாங்கப்பா. உம்மாலே ஒரு 400 சேனைக்குள் பாயவும் மதிலை தாண்டவும் நீர் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபையின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதே நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மாறாத மகிமையுள்ள கரம் அப்பா ஹல்லேலூயா கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு ஆவியிலே அனலாகி ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடக்க, உண்மையாய் நடக்க, உத்தமமாய் நடக்க, ஞானமாய் நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் அபிஷேகத்தினால் நீ நிரப்புகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியிலே நிறைந்து அப்பா ஹல்லேலூயா நீர் கொடுத்த இந்த அபிஷேகம் எனக்கு போதாதப்பா. உம்முடைய நாமத்தினால் ஒரு சேனைக்குள் பாயவும் மதிலை தாண்டவும் ஆமென் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளவும் போராட்டங்களை மேற்கொள்ளவும் இந்த உலகத்தின் காரியங்களையும் சத்துருடைய கிரியைகளையும் அழித்து ஜெயமெடுக்கத்தக்கதான ஒரு உன்னத அபிஷேகத்தின் பலனை நீர் எனக்கு இப்பொழுது தருகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபா ஷபா லாது ரபா ரீபா லாதா ரபா லீபா லாபா தரா ரீபோ லா ஷபா லாபா கபா 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 ரிக்கமே நேத ரபே லேத ரபௌலாதனா தீரபா லபா ஷபா லபா ரபா லபா. உன் பலனை சிறப்படுத்து, ஒரு அரணை கட்டிக்கொள் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதே அப்பா. நீர் கொடுத்த அந்த பலனை ஆமென் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ, உம்முடைய வழிகளிலே நடக்க, உத்தமமாய் இருக்க, ஞானமாய் இருக்க நீர் உதவி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படியே இவர்களை நீர் ஆசீர்வதித்து நடத்த போவதற்காக நன்றி நன்றி நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.